ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து சாப் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்க்க போகிறேன். மசாலா என்னென்னு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு சன்னாவை சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதை நம்ம கிரேவியாக வேணும், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி வெங்காயம், தக்காளி இன்னும் கொஞ்சம் கூட போட்டு சன்னாவை கொஞ்சம் மசிச்சுட்டு சேர்த்துக்கிட்டாலும் கிரேவி நிறைய வந்துடும். நான் இன்றைக்கி சாட் மாதிரி தான் செய்கிறேன், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். 150 கிராம் சேர்த்துருக்கேன் சன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் தான் சேர்க்குறேன். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 2லேருந்து 3 விசில் வச்சா போதும். ஏற்கனவே சன்னா வெந்துருச்சு. இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி ப்ரெட்டோடு சாப்பிட்றதுக்காக செஞ்சுருந்தேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போது ஆனியன் கொஞ்சம் மேலே போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்குறேன். டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.